Hello everyone, this is Raghu Gopal from BMR Bulls Academy. So according to in the budget படி பார்த்தீங்கன்னாக்கா 4 sectors வந்து பாசிட்டிவாக இருக்குது. இந்த 4 sectors வந்து என்னென்ன எதனால் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டாரில் வந்து 1,81,000 crores வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் வந்து அதுக்கான அலோகேட் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து செகண்ட் டேர்ம் வந்து அவங்க ஆட்சி நடக்கும்போது அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டாரில் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 3 years வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார் வந்து ஒரு நல்ல பூஸ்ட் வந்து கொடுக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்சூரன்ஸ் செக்டார் வந்து சொல்லலாம். இன்சூரன்ஸ் செக்டாரில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 49% மட்டும்தான் எஃப்டிஐ வந்து அலௌடு. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒன்லி 49% தான். இப்போ இந்த பட்ஜெட் படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 74% வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். ஸோ இதனால் வந்து இன்சூரன்ஸ் செக்டாருக்கு ஒரு நல்ல பூஸ்ட் அப்னே சொல்லலாம். இது வந்து செகண்ட் திங். அண்ட் தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமொபைல் செக்டார் வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா ஆட்டோமொபைல் செக்டாருக்கு வந்து இது வரைக்கும் இப்போ ஒரு 2 to 3 yearsஆகவே இந்த பாலிசி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. என்னன்னா வெஹிக்கிள் ஸ்கிராப் பாலிசி, அதாவது பிரைவேட் வெஹிக்கிள் அப்படின்னா 20 years தான் அதுக்கு வந்து அலௌடு. அதுக்கும் மேலே நம்ம ரன் பண்ணணும், அதுக்கு மேலே வச்சுருக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து வாங்கணும், டெஸ்ட் பண்ணி வாங்கணும். இதே வந்து பப்ளிக் வெஹிக்கிள் அப்படின்னா 15 years தான் மேக்ஸிமம் வந்து அலௌட். அதுக்கு மேலே நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். சரி, அப்படி நம்ம நியூ வெஹிக்கிள் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஸ்கிராப் பண்ணுறதுக்கு அலௌடு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் இதுக்கு முன்னாடி நடந்தது. இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக இந்தியாவில் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன ஒரு பப்ளிக் வந்து என்ன நன்மை, அதே போல் ஆட்டோமொபைல் செக்டாருக்கு வந்து என்ன நன்மைன்னா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ண வெஹிக்கிளுக்கு நீங்கள் புதுசாக வெஹிக்கிள் வாங்குறீங்க அப்படின்னா அதே நம்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த புதுசாக வாங்கக்கூடிய அந்த வெஹிக்கிளுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் கிடையாது, ரோட் டேக்ஸ் கிடையாது. இந்த ரெண்டு பெனிஃபிட்டும் வந்து இருக்குது. ப்ளஸ் சம் டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. இது வந்து ஒரு 1 lakh மேலே வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஜென்ரலாக. இது எக்ஸாக்டாக வந்து இன்னும் அது பாலிசி வந்து சொல்லலை. பட் மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸ்பெக்டேஷன், ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நடக்குது. ஸோ 1 lakh வரைக்கும் இதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு வண்டியை ஸ்கிராப் பண்ணுறோம் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் கிடையாது, புதுசாக வாங்குறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் கிடையாது, ரோட் டேக்ஸ் கிடையாது, சேம் நம்பர் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ளஸ் சம் டிஸ்கவுண்ட் அப் டு 1 lakh வரைக்கும் கிடைக்கும். இதனால் வந்து நிறைய நியூ வெஹிக்கிள்ஸ் வந்து மக்கள் வாங்குவாங்க. ஸோ ஆட்டோமொபைல் செக்டார்ஸ்க்கு வந்து ஒரு பூஸ்ட் அப் வந்து இருக்கும், அதோடைய சேர்ந்த செக்டார்ஸ்க்கும் ஒரு பூஸ்ட் அப் வந்து இருக்கும். அண்ட் ஃபோர்த் ஒன்று வந்து பேங்கிங் செக்டாரில் வந்து கிட்டத்தட்ட 20,000 crores வந்து கவர்மெண்ட் வந்து ரீகேபிட்டல் வந்து பண்ணுறாங்க, அந்த கேபிட்டல் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பேங்கிங்க்கு வந்து ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்னு சொல்லலாம், ஒரு அடிஷ்னல் ஒரு பூஸ்ட் அப்னு சொல்லலாம். ஸோ இந்த 4 செக்டார்ஸும் ஒரு புல்லிஷாக இருக்குது. இந்த இயரில் வந்து புல்லிஷாக இருக்குது. இது பர்டிகுலராக எந்தெந்த ஷேர்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம டெக்னிக்கலாக வந்து அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து டெக்னிக்கலாக வந்து பார்க்கலாம். ஸோ டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஒவ்வொரு செக்டார்லேயும் ஒரு ஸ்டாக் வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டாரில் வந்து ஒன் ஆஃப் தி கம்பெனி வந்து எல்என்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி லீடிங் கம்பெனின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நான் பொசிஷனலான சார்ட் வந்து வீக்லி சார்ட் வந்து எடுத்திருக்கேன். ப்ரைஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து கீழே ஃபால் ஆகிருக்கு. சேம் நிஃப்டி மாதிரி வந்து இதுவும் ரெக்கவர் ஆகிருக்கு, கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிருக்கு. பட் நிஃப்டி வந்து இதையும் இந்த ப்ரீவியஸ் ஹையையும் தாண்டி நிஃப்டி வந்து மேலே ரைஸ் ஆகிருக்கு. பட் இது வந்து பார்த்திங்கனாக்கா ஜென்ரலாக இந்த இடத்துல ஒரு டபுள் டாப்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இது வந்து டபுள் டாப்னு சொல்லுவோம். ஸோ வென்எவர் இந்த மாதிரி டபுள் டாப் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலாக ட்ரேட் ஆகும்போது என்னன்னா சைக்காலஜிக்கலாக ப்ரைஸ் வந்து திரும்பவும் கீழே ஃபால் ஆகிறதுக்கான ட்ரை பண்ணும். ஸோ இப்போது திரும்ப ஃபால் ஆச்சு அப்படின்னா இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் டைப் ஆஃப்
கரெக்ஷன் வந்து நடந்திருக்கு. இந்த இடத்துல வந்து பாருங்கள், பிஃபோர் அந்த பேண்டமிக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாக்ஸ் டைப் ஆஃப் ஒரு கரெக்ஷன் வந்து நடந்திருக்கு. சேம் இதனுடைய பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ 1200ங்கிறது வந்து ஒரு இம்மிடியட்டான சப்போர்ட். ட்ரெண்ட் அப் ட்ரெண்டு, பட் இப்போ இருக்கக்கூடிய இதில் வந்து ஓவர் வேல்யூவில் இருக்குன்னு அர்த்தம். டெக்னிக்கலாக இன்கேஸ் ப்ரைஸ் கீழே ஃபால் ஆச்சு அப்படின்னா 1200ங்கிறது பெஸ்ட் ப்ரைஸ் ஃபார் பையிங். இது வந்து வீக்லி சார்ட்டில். சரி, மந்த்லி சார்ட்டில் வந்து எடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 2005லேருந்து இருக்கக்கூடிய சார்ட், கிட்டத்தட்ட 15 years to 16 years சார்ட் வந்து இது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது லைக் வந்து ஒரு சேனல் மாதிரி தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பொசிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2005லேருந்து இருக்கக்கூடிய சார்ட், மந்த்லி சார்ட். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து மந்த்லி சார்ட் வந்து பார்க்கணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன டூல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டூல் வந்து யூஸ் மாடிஃபைட் பிட்ச் ஃபோக்கர்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட். ஸோ இதுக்கு வந்து இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ்க்கு கிட்டத்தட்ட 2009லேருந்து இந்த சேனலுக்குள்ளே தான் ஃபார்ம் ஆயிருக்கு. எப்பெல்லாம் வந்து இந்த சேனலுடைய டாப்பில் போதோ அப்போல்லாம் ப்ரைஸ் ஆனது கீழே ஃபால் ஆகுது. அதே போல் பாட்டம், இந்த சேனலுடைய பாட்டமில் வந்து எப்போல்லாம் டச் ஆகுதோ அப்போல்லாம் ப்ரைஸ் வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் வந்து கிரியேட் ஆகுது, அப்லிஃப்ட் ஆகுது. ஸோ இப்போ எந்த ஜோனில் இருக்குது? ஆஸ் பர் டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூ ஜோனில் இருக்குது. டெக்னிக்கலாக ஓவர் பாட் ஜோனில் இருக்குது. இந்த இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் 1700லேருந்து ப்ரைஸ்க்கு திரும்பவும் கீழே ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். அதாவது டெக்னிக்கல்ங்கிறது வந்து என்னென்னா, ஆஸ் எ ரீட்டைல் ட்ரேடர் வந்து நமக்கு நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது. அது நமக்கு ரீச் ஆகுதுக்கு அதுவும் சம் டைம் எடுக்கும். பட் டெக்னிக்கலுங்கிறது என்னென்னா, நம்ம இந்த மார்க்கெட்டை வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த மெகா இன்வெஸ்டர்ஸ், மெகா ட்ரேடர்ஸ்க்கு வந்து முன்னாடியே எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிடும். ஸோ அவங்க வந்து பிஃபோராகவே அதுக்கான ட்ரேடை வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ இதுக்கான ட்ரேடை எங்கே பண்ணியிருக்காங்க? இந்த இடத்துல வந்து பண்ணியிருக்காங்க. 1050லே இந்த ஒரு நல்ல ஹியூஜ் அக்யூமுலேஷன் வந்து இந்த இடத்துல வந்து நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 4 months பிஃபோராகவே தே நோ இந்த பட்ஜெட்டில் இதெல்லாம் வரப்போகுது அப்படின்னு. எப்படியாவது அவங்களுக்கு வந்து நியூஸ் வந்துடும். அதுக்காகத்தான் அவங்க பெரும் பகுதி அவங்களுடைய அமௌண்ட் வந்து செலவு பண்ணுவாங்க. எந்தெந்த இடத்துல எவ்வளோ வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். இதுக்கு ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இது லாஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணது January 31 போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பட்ஜெட் வந்து February 1 வந்து பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் பிஃபோராகவே நான் சொல்லியிருக்கிறது வந்து என்னென்னா, இந்த பட்ஜெட்டில் வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் டெக்னிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகும். இந்த இயரில் வந்து 15,500 வரைக்கும் மேலே ரைஸ் ஆகும். இன்கேஸ் கீழே ஃபால் ஆச்சு அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டில் பை பண்ணலாம். ஆனால் அங்கேருந்தும் திரும்பவும் மார்க்கெட் வந்து 15,500 வரைக்கும் வந்துடும். இது வந்து வேவ் அனாலிசிஸில் வச்சு நான் வந்து சொன்னேன். நீங்கள் வந்து ஒரு சின்ன இதுக்கு கூட பார்க்கலாம் நான் என்ன சொல்லியிருக்கேன். என்ன பொறுத்தளவுக்கு இந்த ரேலி ஃபர்தரா கண்டினியூ ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர் வந்து 15,500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் மேல போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. சரி, இப்போ கீழே ஃபால் ஆச்சுன்னா எங்க பை பண்ணலாம், எங்க வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து கீழே ஃபால் ஆச்சு அப்படின்னா ஒரு பெஸ்ட் சப்போர்ட், அதாவது பெஸ்ட் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12,750ங்கிறது ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கு. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2 weeks பிஃபோராகவே நான் போஸ்ட் பண்ணிட்டேன். மார்க்கெட் டெக்னிக்குங்கிறது வந்து அவங்க வந்து மெகா இன்வெஸ்டர், அதாவது டெக்னிக்கல்ங்கிறது வந்து இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸோடைய பையிங் வந்து எங்கே ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் ஆகும், அது சார்ட். அவங்க பை பண்ணால் சார்ட் மேலே ரைஸ் ஆகும், செல் பண்ணால் சார்ட் கீழே ஃபால் ஆகும்.
ஸோ அதில் வந்து நீங்கள் வேரியஸ் டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண தெரிஞ்சுது அப்படின்னா யூ கேன் வின். ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் வேல்யூவில் இருக்குது. இது வந்து 1700 வரைக்கும் தான் மேலே ரைஸ் ஆகும். இது வந்து நான் சொல்லலை, இஸ் ஆஸ் பர் இந்த லாஸ்ட் 15 இயர்ஸ் சார்ட்டை வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது இதனுடைய ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து 1700. ஓகே, அண்ட் இன்கேஸ் 1200 வந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் வந்து கொடுக்கலாம். சரி, இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாட்டம் அவுட் இது வந்து 950 ஆர் 1000 இந்த லெவலுங்கிறது வந்து எல்என்டியை பொறுத்தளவுக்கு ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, ஒவ்வொரு டெக்னிக்கும் ஒவ்வொரு விதமான டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, சரி, செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா செகண்டாக வந்து இன்சூரன்ஸ் செக்டார் நம்ம பார்த்தோம். ஸோ இன்சூரன்ஸ் செக்டாரில் வந்து ஐசிஐசிஐ லம்பார்ட் இன்சூரன்ஸ் செக்டார் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இது நான் முன்னாடியே ஒரு முறை சொல்லியிருந்தேன், டெய்லி வியூஸ்லேயே சொல்லியிருந்தேன். இது வந்து நல்லா இருக்குது, இந்த ஷேர்ஸ் வந்து டெக்னிக்கலாக வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. பட் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எவ்வளோ தூரம் வரைக்கும் மேலே ரைஸ் ஆகும் ஆஸ் பர் இந்த டெக்னிக்கல் படி சார்ட் வந்து படி பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு வந்து பொசிஷனல் ஷார்ட் டேர்ம் பொசிஷனலுக்கு வீக்லி சார்ட்டை வச்சு அனாலிசிஸ் பண்ணுவோம். இப்போ வீக்லி சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திஸ் இஸ் அ ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட். இந்த பாட்டமுக்கும் அடுத்த பாட்டமுக்கும் நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இந்த டாப்பில் வந்து நெக்ஸ்ட் பொசிஷன் மேலே ரைஸ் ஆச்சு அப்படின்னா இன்கேஸ் 1770 அதாவது 1800ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். பாட்டம் மோஸ்டில் வந்து சேம் 930 ஆர் 950 இந்த ஜோனுங்கிறது ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்குது. அப்போ ப்ரைஸ் வந்து இப்போ என்ன இதில் மிடில் விட கொஞ்சம் டாப்பில் இருக்குது. ஸோ ஒரு நல்ல குட் நியூஸஸ் வந்திருக்கிறதுனால அட் த சேம் டைம் இதில் வந்து இன்சைடு ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு பாருங்கள். ஸோ இதில் இன்சைடு பிரேக் அவுட் நடந்திருக்கு. அட் த சேம் டைம் ப்ரைஸ் வந்து அகைன் அந்த ட்ரெண்டை வந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்போஸ் நம்ம இந்த இடத்துல நம்ம பை எடுத்தோம் அப்படின்னா 1800 வரைக்கும் ஐசிஐசிஐ லம்பார்டு வந்து மேலே ரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அட் த சேம் டைம் சப்போஸ் ப்ரைஸ் கீழே ஃபால் ஆச்சு அப்படின்னா இங்கே வரைக்கும் இருக்கும். ஸோ ஒரு ஷார்ப்பான என்ட்ரி அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி பண்ணலாம். என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த லோ வந்து 1180 இது வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பாட்டமில் வரும்போது இன்னொரு முறை வந்து நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாம். ஓகே, 950 வரும்போது ஆவரேஜ் பண்ணலாம். இது வந்து ஐசிஐசிஐ லம்பார்டுடைய டெக்னிக்கல் சார்ட். ஸோ இதில் வந்து மூணாவதாக நம்ம பார்த்தது ஆட்டோமொபைல் செக்டார். ஆட்டோமொபைல் செக்டாரில் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கம்பெனி இந்த பட்ஜெட் படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெஹிக்கிள் ஸ்கிராப் தான். ஸோ டாடா மோட்டார்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2016 ஒரு நல்ல ஃபால். இந்த ஃபால் இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து எக்ஸாக்டாக 70 திரும்பவும் சொல்லியிருந்தேன். நீங்கள் இந்த பேண்டமிக் டைம்லேயே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தார், டாடா மோட்டார்ஸ் வந்து நான் பை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 70 மார்க்கெட் திரும்பவும் அட்லீஸ்ட் மினிமம் 125 வரைக்கும் மேலே ரைஸ் ஆகிடும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறமும் நான் நம்ம வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன் எக்ஸாக்டாக 150 ஆர் 160 வந்து இந்த டாடா மோட்டார்ஸ் வந்து பை பண்ணலாம். பை பண்ணோம் அப்படின்னா ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா 210 வரைக்கும் போகும், லாங் டேர்மில் 350 வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 1 or 2 months பிஃபோராக வந்து ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் 340 இருக்குது. இப்போ இந்த இடத்துல நிறைய பேர் வந்து இப்போ தான் டாடா மோட்டார்ஸுங்கிற ஒரு ஷேர் வந்து இப்போ தான் உங்கள் ரேடார்ஸில் வந்து வெளியில் வந்திருக்கு. பட் டெக்னிக்கல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயே பிரேக் அவுட் கொடுத்து எப்போ பிரேக் அவுட் கொடுத்துருக்கு
எக்ஸாக்டாக பிரேக் அவுட்டுங்கிறது வந்து நார்மல் ரீட்டைல் ட்ரேடரால் பண்ண முடியாது. ஒரு டே பிரேக் அவுட்டை கூட நார்மல் ரீட்டைல் ட்ரேடர் பண்ணுறக்கூடிய வால்யூமை வச்சு பண்ண முடியாது. ஒரு ஸ்ட்ராங்கான எஃப்ஐஐ ஆர் தலால் ஸ்ட்ரீட் இன்வெஸ்டர்ஸ் கூட ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூம் இருந்தால் தான் பிரேக் அவுட்லாம் பண்ண முடியும். ஸோ அதுலேயே வந்து கிளியராக நமக்கு வந்து தெரியும் இந்த இடத்துல அவங்களுக்கு ஏதோ நியூஸஸ் வருது அப்படிங்கிறது பிஃபோரே தே நோ. அதனால் இங்கே வந்து சாலிடாக ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இப்போது இதை பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துல நம்ம பை பண்ணக்கூடாது. ஒரு கரெக்ஷன் வந்து வரணும். ஒரு வேவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த இடத்துல மார்க்கெட் திரும்பும், இந்த வேவ் படி பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து டேர்னிங் பாயிண்ட். அதே போல் டாடா மோட்டார்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஒரு வேவ் வந்து டேர்னிங் பாயிண்ட் வந்து வரும். ஸோ அந்த டேர்னிங் பாயிண்ட் வந்து 190 வரைக்கும் கீழே வந்தால் பை பண்ணலாம். 190 இஸ் பர்ஃபெக்ட் டேர்னிங் பாயிண்ட். ஓகே, இங்கே வந்து நம்ம பை பண்ணலாம். இங்கே பை பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் மூமெண்ட் வந்து 270 வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே ரைஸ் ஆகலாம். ஸோ இதனுடைய நெக்ஸ்ட் மூமெண்ட் வந்து இப்படி தான் இருக்கும். அதாவது ப்ரைஸ் வந்து இங்கேருந்து திரும்பவும் மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாக அப்படியே மேலே போகலாம், நோ ப்ராப்ளம். பட் ஒரு டேர்னிங் பாயிண்டில் ஏன் பை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே போல் டார்கெட் வந்து ஷார்ப்பான டார்கெட் கொடுத்துரும். ஓகே, ஸோ இதை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்ம எப்படி வந்து இங்கே வந்து டேர்னிங் பாயிண்ட்டு 70ங்கிறது டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். 125 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேன். அதே போல் இது பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் மினிமம் வந்து 210 வரைக்கும் போயிடும். லாங் டேர்ம்னா 350 வரைக்கும் போயிடும்னு சொல்லியிருந்தேன். அதே போல் போயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஓவர் வேல்யூவில் இருக்குது. திரும்ப கீழே ஃபால் ஆகும்போது 190ல் பை பண்ணலாம். அண்ட் மினிமம் இட் வில் கோ 270. ஓகே, ஸோ இது டெக்னிக்கல், இட்ஸ் அ எஜுகேஷனல் பர்பஸ். இதை வாட்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேங்கிங் செக்டாரில் வந்து பப்ளிக் செக்டார் பேங்கிங்கில் வந்து எஸ்பிஐ வந்து சொல்லலாம். எஸ்பிஐ உடைய டெக்னிக்கல் சார்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பொசிஷனல் சார்ட், வீக்லி சார்ட். ஸோ இந்த மாதிரியான சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் நேரோ ரேஞ்ச் அண்டு ப்ரைஸ் மேலே ரைஸ் ஆக ஆக அதனுடைய வாலட்டாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரைஸ் ஸ்டார்டிங் அட் வெரி நேரோ அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய வாலட்டாலிட்டி வந்து அதிகமாக இருக்குது, மூமெண்ட் அதே மாதிரி. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில், இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேம் நம்ம மாடிஃபைடு ஸ்கிஃபிட் பிட்ச் ஃபோர்க் வந்து யூஸ் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். ஸோ ஈவன் இதை பிரேக் பண்ணால் கூட ப்ரைஸ் ஆனது திரும்பவும் இதுக்குள்ளேயே வந்துடுது. எப்போல்லாம் வந்து கொஞ்சம் இதை விட்டு கொஞ்சம் கீழே வந்தால் கூட திரும்பவும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ப்ரைஸோடைய மூவ்மெண்ட் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஓவர் வேல்யூவில் தான் இருக்குது. ஸோ இதுவும் வந்து இப்போ ஓவர் வேல்யூவில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு 10 to 20% வரைக்கும் மேலே போனால் கூட அகைன் ப்ரைஸ் வந்து இந்த சேனலை விட்டு திரும்பவும் கீழே ஃபால் ஆகிடுது. ஸோ மேக்ஸிமம் இங்கேருந்து மேக்ஸிமம் ரைஸ் ஆச்சுன்னா எவ்வளோ ரைஸ் ஆகலாம்? ஒரு 480 வரைக்கும் கூட மேலே ரைஸ் ஆகலாம். 450 or 480 வரைக்கும் மேலே ரைஸ் ஆகலாம். அகெயின் ப்ரைஸ் கீழே ஃபால் ஆகிடும். எப்போதுமே வந்து நல்ல பாட்டம் அவுட்டில் பை பண்ணுறது தான் பெஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. ஏன்னா நமக்கு டைம் வந்து ப்ளஸ் பாயிண்ட். பட் இங்கே நம்ம பை பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரைஸ் திரும்ப கீழே வந்து திரும்ப மேலே நமக்கு ரெக்கவர் ஆகுதுக்கு இட் வில் டேக் மோர் தென் 5 years மேலே ஆகும். ஸோ இங்கே பை பண்ணாமல் ஒரு நல்ல சப்போர்ட் லெவல் வரும்போது பை பண்ணலாம். ஒரு 270 ஆர் பிலோ 270 வரும்போது எஸ்பிஐ பொறுத்தளவுக்கு டெக்னிக்கலாக இதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ். இப்போ இருக்கிறது வந்து ஓவர் வேல்யூ. நம்ம ஐசிஐசிஐ லம்பார்ட் பார்த்தோம், அது ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தது எல்என்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூவில் தான் இருக்குது. ஓகே,
ஸோ டெக்னிக்கலாக எப்போதுமே வந்து ஃபண்டமெண்டல் ஒரு நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கலையும் வந்து நம்ம வந்து அதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். ரெண்டுலேயுமே ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கும்போது மட்டும்தான் பை பண்ணணும். பொதுவாகவே வந்து ஃபண்டமெண்டல் நியூஸ்க்கு பிஃபோராகவே டெக்னிக்கல் வந்து நம்மளுக்கு காமிச்சிடும். ஓகே கேஸ், இதே போல் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.